கெடா குவலமுடா யான் KMY வட்டாரத்தில் விளையாட்டுத் துறையில் மும்முரமாக இயங்கி வரும் PJFC எனும் காற்பந்து கிளப் 3ஆம் முறையாக அவ்வட்டார தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக ஃபுட்சால் போட்டியினை இன்று நடத்தியது. மாணவர்களுக்கு ஃபுட்சால் விளையாட்டினை அறிமுகம் செய்வதுடன் அவர்களிடம் போட்டி ஆற்றலை அதிகரிக்க வேண்டும் என்ற தங்களின் நோக்கம் இம்முயற்சியின் வழி வெற்றி அடைந்துள்ளதாக ஏற்பாட்டுக் குழுவினர் கூறினர். இந்த போட்டி விளையாட்டில் நாடு தழுவிய அளவில் 44 குழுக்களை பிரதிநிதித்து 80 ஆசிரியர்களும் 352 மாணவர்களும் பங்கேற்றனர். அதோடு சுங்கே பட்டாணியைச் சேர்ந்த சரஸ்வதி மற்றும் பழனிசாமி குமரன் ஆகிய தமிழ் பள்ளிகள் இம்முறை ஏற்பாட்டு குழுவினருடன் கைகோர்த்துள்ளனர். இதுபோன்ற முயற்சிகள் மூலம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான நல்வுறவு வலுப்பெறும் என்று ஏற்பாட்டாளர்களின் நம்பிக்கையாகும். துணை பிரதமரின் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்லசாமி அவர்களின் உதவி கரத்தால் இப்போட்டியில் சிறப்பாக நடத்தி முடித்துள்ளோம். இவ்வேளையில் அன்னவருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்போட்டி வகையானது தமிழ் பள்ளி மாணவர்கள் இப்போட்டியில் மட்டுமல்ல வேறு இன்னும் பல சில போட்டிகள் சிறந்த விலக PJFC என்றும் துணை நிற்கும். கலைமகள் தமிழ் பள்ளி இதில் முதல் இடத்தை பிடித்த வேளையில் சரஸ்வதி பேராக்கின் பாரதி, கெடாவின் கோ சாரங்கபாணி மற்றும் பேரா துன் சம்பந்தன் ஆகிய பள்ளிகள் முறையே அடுத்தடுத்த இடங்களை வென்றன. கெடாவின் கலைமகள் தமிழ் பள்ளி 3வது முறையாக வாகை சூடியதால் இச்சுழற்கிண்ணத்தை அது நிரந்தரமாக்கிக் கொண்டது. அதுலேயும் முக்கியமாக நன்றி சொல்றது இந்த PJFC. ஏன்னா இது 3வது வருடமாக நடத்துறீங்க. 2 முறை மாநிலம் நடத்தப்பட்டது. இந்த முறையை முதல் முறையாக தேசிய அளவில் நடைபெற்றது. மிகவும் சிறப்பான ஒரு களம் இது. மாணவர்களுக்கான ஒரு களம், ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு. அவர்களுடைய திறமை வெளிப்படுத்துவதற்கு இவ்வளவு பெரிய ஒரு மேடை அமைத்து கொடுத்ததற்கு இந்த PJFC குழுமத்திற்கு கலைமகள் தமிழ் பள்ளி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போட்டியின் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட கெடா பக்கர் ஆராங் சட்டமன்ற உறுப்பினர் ஆடம் லோவேச்சாய் வெற்றி பெற்ற முதல் 4 குழுக்களுக்கு ரொக்கம், வெற்றி கோப்பை, பதக்கம் மற்றும் நற்சான்றிதழ்களை வழங்கினார்.